Hi friends, welcome back to Mama's Baby Ma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாருக்குமே லீவ் காலேஜ் லீவா இருக்கு. அதனால இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் அண்ட் ஈவினிங் ரொட்டீன் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஈவினிங் வந்து சில பல விஷயங்கள் நம்ம செய்ய போறோம். அது என்னங்கிறது வந்து நீங்க சர்ப்ரைஸா பாருங்க. இப்போ இன்னைக்கு வந்து மத்தியான லஞ்ச் என்ன அப்படிங்கறது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அகாராவோட ஹேண்ட் ஹெல்ட் பாடி மசாஜர் பத்தி பார்த்தறலாம். இந்த ப்ராடக்ட் அகாராவோட ஹேண்ட் ஹெல்ட் பாடி மசாஜர். இதுல 5 rhythm moods இருக்கு, 6 speed settings இருக்கு, 8 massage heads இருக்கு, plus 1 protective mesh cover ஒன்னு இருக்கு. இதோட மாடல் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸோ. இதுல 1 year வாரண்டி கொடுத்திருக்காங்க. இது மெயின் யூனிட். 8 மசாஜ் கேப் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த கேப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மசாஜ் பண்ணணும். இதோட யூசேஜ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் மசாஜ், ஆர்ம் மசாஜ், பேக் மசாஜ், நெக் மசாஜ், தை மசாஜ், காஃப் மசாஜ். பெனிஃபிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பெயின் ரிலீஃப் ஆகும், ஸ்டிஃபான மசில்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸ் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், நம்ம சோர்வா இருந்தோம்னா அதெல்லாம் கம்மியாயிடும். இது அவ்வளோ வெயிட்டா இல்ல வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கு. நம்ம இது ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக இங்க ஒரு ஹேண்டில் கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் டைமர் மாதிரி இங்க கொடுத்திருக்காங்க. இது நம்ம பவர் பட்டன், மேனுவல் செட்டிங், இது ஸ்பீட் செட்டிங். இப்ப பாத்தீங்கன்னா இது பவர் பட்டன் ஆன் பண்ணது இப்ப ஆஃப்ல இருக்கு. நம்ம ஆன் பண்ணும்போது ஆன் மாறிக்கும். இது 15 மினிட்ஸ் தான் நம்ம மசாஜ் பண்ணணும். அதுக்கு மேல மசாஜ் பண்ண தேவையில்லை. இது மேனுவல். இந்த மேனுவல் பட்டன் அமுத்துனீங்க அப்படின்னா ஆன் பண்ணிட்டு மேனுவல் P1, P3, P4, P5 அப்படின்னு சொல்லிட்டு 5 மேனுவல் செட்டிங்ஸ் நமக்கு வரும். லெவல் வந்து பாத்தீங்க அப்படி லெவல் 1ல இருந்து லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6 வரைக்கும் இருக்கு. நம்ம இப்படி மாத்திக்கலாம். இந்த ரிதம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம லெவல் ஸ்பீடை மாத்திக்கலாம். இப்ப ஆஃப் பண்ணிடலாம். இங்க நம்ம பவர் பட்டன் ஆன் பண்ணது இங்க ரெட் கலர்ல லைட் எரியும். இதுதான் வந்து மசாஜ். இதுல நம்ம கேப் வந்து மாத்திக்கிற மாதிரி இருக்கும். இதுலதான் வந்து நம்ம கேப் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேப் நம்ம கழட்டி இப்படி மாத்தி நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணிட்டு பவர் பட்டன் ஆன் பண்ணோம் அப்படின்னா இது ரன் ஆகும். இது வந்து பிளாட் மசாஜ் ஹெட். இது ஹோல் பாடிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வேவி மசாஜ் ஹெட். இது வந்து ஷோல்டர், ஆர்ம்ஸ், பேக் அண்ட் ஃபீட் இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். இது வந்து பால் மசாஜ் ஹெட். இதுல நம்ம ஏதாவது ஆயில் நம்ம யூஸ் பண்ணிட்டு பேக், ஃபீட், கர்ல்ஸ், ஆர்ம்ஸ் இதெல்லாம் நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். இது வந்து தாய்ச்சி மசாஜ் ஹெட்டுங்க. இது வந்து அப்ஸ் அண்ட் டவுன் நம்ம பாடியில வந்து மேலையும் கீழே நம்ம எங்க வேணாலும் நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். இது மைக்ரோ ஃபில்லர் மசாஜ் ஹெட். இது நம்ம வந்து கால்ல நம்ம வெடிப்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்க்ரப் பண்றதுக்கு நல்லா இருக்கும். நம்ம கால் வெடிப்பெல்லாம் போயிடும். இது யூஸ் பண்ணும் போது இந்த மெஸ் கவர் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இது ரோலர் மசாஜ் ஹெட். நம்ம எந்தெந்த நம்ம பாடியில பெரிய ஏரியால நம்ம யூஸ் பண்ணும் போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டபுள் வீல் மசாஜ் ஹெட். இது நம்ம பாடியில வந்து பிளெக்சிபிளா ரோல் ஆகி மசாஜ் ஆகும். இது வந்து ஆங்கிள்டு ரோலர் மசாஜ் ஹெட். இது நம்ம பாடியில மசாஜ் பண்ணும்போது நமக்கு இன்னும் நிறைய பெட்டர் ரிசல்ட் இருக்கும். இந்த 2 மசாஜ் ஹெட்டும் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மெஸ் கவர் நமக்கு தேவையில்லை. நம்ம இப்படி பிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இப்படி பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்படி ஆன் க்ளோஸ் இப்படியே போட்டிருக்காங்க பாருங்க. ஓப்பன் க்ளோஸ் போட்டிருக்காங்க. நம்ம இப்படி டைட் பண்ணி நம்ம லாக் பண்ணிட்டோம். ஓகேங்களா, க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ற சவுண்ட் கேட்டுருச்சு. இது வந்து இவ்வளவு லென்த்தா இருக்கிறதுனால நம்மளே பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ரொம்ப லென்த்தா இருக்கா, இப்போ நானே வந்து எனக்கு பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு யாரோட உதவியும் நமக்கு தேவையே இல்லை. நம்மளே வந்து நம்ம முதுகு ஃபுல்லாவே நமக்கு மசாஜ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ரொம்ப ஹெட் வந்து ரொம்ப நீளமா கொடுத்துருக்கனால நமக்கு மசாஜ் பண்ணிக்கிறது நமக்கே நீளம். எனக்கு வந்து வலி வந்து பாத்தீங்கன்னா இந்த கையில தான் இருக்கும். இந்த கை, நெக்கு, இந்த ஷோல்டர் இந்த மாதிரி இடத்துல தான் எனக்கு வந்து ரொம்ப பெயின் இருக்கு. அதனால நான் நெக்லையும் இந்த கையிலையும் மட்டும் நிறைய பண்றேன். மற்ற எங்க வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான். நமக்கு எங்க பெயினா இருக்கோ, இப்போ நீல பெயினா இருந்தாலும் சரி, ஷோல்டர்ல பெயினா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு இங்கதான் வந்து கை வீங்கிக்கும் அடிக்கடி. இப்ப நான் வந்து மோனாவை கேட்டுட்டே இருப்பேன், மசாஜ் பண்ணி விடு, கை வலிக்குது, தேய்ச்சி விடு, ஆயில் போட்டு நீவி விடுன்னு சொல்லுவேன். இப்ப தேவையே இல்லை. இப்ப நானாவே வந்து எனக்காவே நான் செல்ஃபா வந்து இந்த மாதிரி எண்ணெய் ஆயில் போட்டு நானாவே மசாஜ் பண்ணிக்கலாம். எங்க எனக்கு வலிக்குதோ அங்க வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல எவ்வளவு கை வலி இருக்கு தெரியுமா, எனக்கு அப்படியே சுகமா இருக்கு. செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கு மசாஜ் பண்ண. இது யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பிரெக்னன்ட் உமன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடிப்பட்டவங்க, ஸ்கின்ல வந்து ஏதாவது அடிபட்டு வீக்கா இருக்குது, ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க, ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு 1 hour கழிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து பாத்ரூம்லயோ ஈரமா இருக்கிற இடத்துலயும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மிஷினுக்குள்ள வாட்டரோ இல்ல எந்த ஒரு லிக்விடோ உள்ள ஊத்தாமலையும் நம்ம படாமையும் நம்ம பார்த்து அந்த ஹெட்டை தவிர நம்ம எல்லாத்துக்குமே வந்து மெஸ் கவர் யூஸ் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியெல்லாம் சிக்கு விலகாம அடிப்படாம இருக்கிறதுக்காக அந்த மெஸ் கவர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் நான் வந்து அமேசான்ல தான் வாங்கினேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன், வேணுங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யுது மூஞ்சி, ஆனா கை வந்து ஸ்லோவா இருக்குது. கையெல்லாம் ஃபாஸ்டா தான் வேலை செய்யுது.
இன்னும் ஒரு வாரம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாரம் ஈஸ்டர். ஆமா, இன்னும் ஒரு வாரம் வெஜிடேரியன் செய்யணும். ஒன் வீக் பல்ல கட்சினா போதும். அதுக்கப்புறம் ஜெகஜோதியா இருக்கும். ஜெகஜோதியா இருக்குமா? சரி, ஓகே. சரி பாப்போம். இன்னைக்கு வந்து என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கீழே காட்டிங்க. என் மூஞ்சியே காட்டாதேன்னு சொல்றாங்க. ஆனா ஒரே இடத்துல மாடு மாதிரி இப்போ கேமரா பிடிச்சி நின்னுக்கிற, வளைய மாட்டேன்ற இந்த பக்கம் அந்த பக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து முட்டைகோசு, கேரட்டு, பீன்ஸ் போட்டு பொரியல் பண்ணிட்டு சாப்பாடு வச்சுட்டு எனக்கு காரக்குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது. என்னப்பா மாத்திட்ட அப்படியே? என்னது பிரியாணி பண்ணுன்னு தானே சொன்னேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? நான் கேக்குறேன். எப்ப பார்த்தாலும் பிரியாணி திங்கிறிய, உனக்கெல்லாம் சலிக்கவே சலிக்காதா? நைட் வரைக்கும் இது அதையே வச்சு ஓட்டிக்கலாம் பிரியாணினா. எனக்கு இது இல்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிடையாது எனக்கு. அப்புறம் வந்துட்டு என்ன, சரி செய், எதையோ வந்து செய். ஏதாவது செஞ்சினாலும் பொரியல்ல பட்டாணியை போடு. அவ்வளோதான். சாம்பார் வச்சுட்டு தயிர் சாதம் கொஞ்சம். இல்ல கார குழம்புனியா அப்படியே பக்குன்னு ஏறிச்சு எனக்கு. ஆமா, உனக்கு ஏறும் பக்குன்னு. உனக்கு காரக்குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாளைச்சு. எப்ப பார்த்தாலும் சாம்பார் சாம்பார். அவங்களே வெறுத்திருப்பாங்க. உங்க சேனல்ல சாம்பாருக்காகவே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறேன்பாங்க. எனக்கே எரிச்சலா இருக்குது சாம்பார் சாம்பார் சாம்பார்னா. என்னப்பா பண்ற? மஞ்சள் கலர் தர்பூசணி பாத்திருக்கீங்களா? நானே ஆக்சுவலி பார்த்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்ததே. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவர் கடை வச்சிருக்காரு. அவர் மஞ்சள் கலர் தர்பீஸ் இருக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. வாங்கிட்டு வந்த ஒரு முழு பழம் வந்து கிட்டத்தட்ட 10 நாள் கிட்ட ஆயிடுச்சுப்பா. நல்லாதான்ப்பா இருக்கு. ஒரு ஆஃப் மட்டும் சாப்பிட்டேன், சூப்பரா இருந்தது டேஸ்ட். சாப்பிட்டு அப்படியே வச்சா மறந்துட்டேன், ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தேன். வேலைன்னு வெளியே சுத்தி இருந்ததுனால ஒன்னும் நம்ம சரியா வீட்டுல கவனிக்காதனால எல்லாம் மீச்சு ஆயிடுச்சு. இப்ப எடுத்து பார்த்து நல்லா இருந்தது. சரி, நல்லா இருக்கிற பழத்தை ஏன் தூக்கி போடுவானே அப்படி சொல்லிட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிருவோம். சாதாரணமா கொடுத்தா இறங்காது இதுங்களுக்குலாம். ஜூஸ்னா அப்படியே உரியுங்க. ஒரு பக்கம் ஜூஸ் ரெடி ஆகுது, இன்னொரு பக்கம் நம்ம பொரியல் சும்மா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த பொரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஆனால் ஹோட்டலில் மீல்ஸ் வாங்கினா எனக்கு கோவப்படுத்துகிற மாதிரியே செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒழுங்காக ஒரு பொரியல் வைக்க மாட்டேன். எப்போ பார்த்தாலும் காஞ்சி போன பீட்ரூட்டையும் இதையும் வைக்கிறாங்க. பீட்ரூட்டே நல்லா தான் இருக்கும், ஆனால் அவங்க செய்யறது நல்லா இருக்காது. அது ஏன்னு எனக்கும் புரியாது. அது என்ன சொல்றது, ஒரு குவாலிட்டியான பீட்ரூட்டாக இருக்காது. இப்போ நம்ம போய் நல்லா பெருசு பெருசாக வாங்கிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஏதாச்சும் இருக்கும் தெரியல. அது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். எப்போ பார்த்தாலும் பீட்ரூட் பொரியல வச்சா அப்படி சாப்பிடு. சேனக்கிழங்கு சாப்பிடணும். மௌலி பையன் என்ன சொல்கிறான், சேனக்கிழங்கு கருணக்கிழங்குலாம் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி யாரும் சாப்பிட மாட்டாங்கன்றான். அது நியாயமான பேச்சு தான். அட்லீஸ்ட் உருளைக்கிழங்கு மனுஷ ஜென்மமே கிடையாதுப்பா. மனுஷ ஜென்மங்க சாப்பிட்றதால நீ சாப்பிடவே மாட்டேன்ற. இப்போ கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு சாப்பிட்றவங்களாம் மனுஷங்க கிடையாதா? டெய்லி சாப்பிடுவேன் நீ. அப்படி யாரும் டெய்லி சாப்பிட மாட்டாங்க, புரியுதா? நீ டெய்லி கோழி 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 கோழின்னு கோழி சாப்பிட்றிய. உலகமே சாப்பிடும். டெய்லி கோழி கொடுத்தா உலகமே சாப்பிடும். சரி, நமக்கு இது தேவையில்லாத டாபிக் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அதை விட்டுருவோம். நம்ம இப்போ எல்லோ கலர் தர்பீஸ் ஜூஸ் குடிப்போம். குடிச்சிட்டு திரும்பி மீட் பண்ணுவோம். என்ன பேபிமா, ஸ்மெல்லாம் செம்மையாக இருக்குது. உன்னோட பல வருஷத்து ஆசைகள் இப்போதான்ப்பா நிறைவேறினுக்குது. ஒரே வெஜ்ஜா செஞ்சுன்னுக்குற. சூப்பராக வருது கோஸ் ஸ்மெல்லு. நல்லா இருக்குன்னு சொன்னாலும் மூஞ்ச 7 கோணலில் கொண்டு போகிற. அப்போ நான் என்ன பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே சொல்லுங்கள். அதுக்கே டவுட்டு, என்னடா இது ஸ்மெல் வருதான்னு 2 வாட்டி கேட்குது. பார்க்கும் போதே தெரிஞ்சு பாருங்க, எம்மியா இருக்கு. என்ன குழம்பு வைக்க போறாங்க? குழம்பு இல்ல. வெயில் ஏற ஏற நீ அப்படியே டிஷ்ஷை மாத்திக்கினே இருக்கிற பத்தியா? முதல்ல வெஜ் பிரியாணியில் ஆரம்பிச்சது, அப்புறம் கார குழம்புக்கு வந்தது, அப்புறம் சாம்பாருக்கு வந்தது. இப்போ என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. என்னப்பா பண்ணலான்னுங்கிற? அப்போ நைட்டுக்கு பார்த்துக்கலாம். இப்போ நான் முடியல, எரியுது. நைட்டுக்கு சிக்கன் சாப்பிடணும். சரி, எனக்கு தக்காளி தொக்கும் சாப்பாடும் வச்சுட்டு தயவு செய்து. என்னால் முடியல நைட்டில் உப்புமாவையும் தோசையும் இட்லியும் தின்னுங்கன்னு. எப்படி பாருங்க, வெயில் ஏற ஏற சூரியன் இந்த பக்கம் அப்படியே வர வெஸ்ட் சைட்ல வர பேபி டிஷ்ஷை மாத்திக்கினே இருக்குது. நான் என்னப்பா பண்றது, என்னால முடியல. சரிப்பா, கொஞ்சம் சீக்கிரம் செய்யட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சூரியன் வந்துச்சுன்னா வெறும் ஒயிட் ரைஸ்ல கோசை போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தயிரோட வச்சிருக்கேன். கோசை போட்டு பத்தியா
செம்ம வெயில் காண்டா இருக்கு. என்னமோ சூரியன் மூஞ்சிக்கு நேரா உதிக்கிற மாதிரி பண்ற நீனு. ஃபேன் போடுறதுனால எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. நீங்க கொஞ்சம் ஃபேன் ஃபாஸ்டா போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்ப கட் பண்ணும்போது இந்த வீடியோ எடுக்கும் போதெல்லாம் ஃபேன் ஆஃப் பண்ணிடுவோம். வீடியோ எடுக்கும்போது ஃபேனை வீடியோ எடுக்கும்போது ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு வீடியோ எடுக்காத போது ஃபேன் போடுறதுனால எனக்கு கொஞ்சம் வேர்வை கம்மியா இருக்குது, எரியுது. என்ன இங்க காட்டு, என்னத்த காட்டுறது? எனக்கு சிக்கன் சாப்பிடணும் போல ஆயிடுச்சு. நீ சிக்கன்யா, அதனால சிக்கன் சாப்பிடணும். வாயில கூட சொல்லக்கூடாதுன்றப்பா நீனு. இப்ப என்ன செய்யற? அதனால தக்காளி தொக்கு செஞ்சு உனக்கு நைட்டு வச்சுட்டு உனக்கு முட்டைக்கோசு கேரட் பீன்ஸ் பொரியல் தக்காளி தொக்கு. அப்புறம் நாங்க ஏதாவது தோசை சுட்டனால ஏதாவது சுட்டனால நீ தக்காளி கிழிச்சு டாரா அப்படியே நட்டுடுவேன் நீனு தோசை சுட்டு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணு தெரியுமா, சாப்பாடு ஒயிட் ரைஸ் எடுத்து வைக்கிறேன், நீ அதுவே சாப்பிட்டுக்கோ. அதுதான் சொல்றேன், அதுதான் செஞ்சுட்டுன்றேன். எனக்கு ஒயிட் ரைஸும் கொஞ்சம் தக்காளி சாப்பாடும் வச்சுன்னா அதை நான் சாப்பிட்டுப்பேன். ஓகே. இது தக்காளி தொக்கா? ஆமா. வெங்காயத்தை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நான் பேசாம ஈஸ்டர் நைட்டு பிரியாணி செய்தாப்பா உனக்கு. சர்ப்ரைஸ் பிரியாணி 4 o'clock மாஸ் முடிச்சுட்டு வந்த உடனே. இப்போ வேணாப்பா, நான் பாவம்ப்பா, நான் உன்னால சாப்பிடாம இருந்து நான் துரும்பா இழைச்சப்பட்டேன். ஐயோ அந்த துரும்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாப்பா உன் துரும்ப காட்டுப்பா நீனு. பா நீ இப்படி சாப்பிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், புள்ள மேரேஜுக்கெல்லாம் நீ அடுத்த ராணியா நிப்பப்பா நீனு. பரவாயில்லப்பா, பரவாயில்ல. இப்பெல்லாம் என்ன சொல்றது, வாயை கட்டுறதுங்கிறத தாண்டி என்ன சொல்றது, பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல. பசி ஓவர் ஆகுது ஏஜ் ஆக. அப்புறம் இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். இப்பதான் தப்பு ஏஜ் ஆகும்போது அப்படின்னு தான் நமக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, இது ஒரு கிள்ளி உள்ள போட்டுக்கிறேன். போடுங்க எல்லாம் பாருங்க, எல்லாத்தையும் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் கிள்ளி போட்டுக்கணும். காட்டு வதக்கணும். இது வேகட்டும், அதுக்குள்ள நாம ஒரு உண்மை சொல்லிடுவோம். சொல்லு சரியா? நிறைய பேர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, மோனா சின்ன குழந்தைய பிடிச்சி மேரேஜ் பண்ணீங்க, சைல்டு மேரேஜ் பண்றீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நாங்க எங்க பிள்ளைங்களை மௌலி ஆகட்டும் மோனாவாகட்டும் 2 பேருக்குமே அடல்ட்டா நாங்க இது வரைக்கும் டிஸ்பிளே பண்ணல. உங்ககிட்ட சைல்டிஷாவே நாங்க அடல்ட்டா டிஸ்பிளே பண்ணலன்றத விட அதுங்க அடல்ட்டாவே நடந்துக்கல. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, அடல்ட்டாவே நீங்க பாக்காதனால திடீர்னு குழந்தைய பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க குழந்தையாவே. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலாச்சாப்பா இவங்களும் நம்மள பாக்க ஆரம்பிச்சு. அதனால உங்களுக்கும் அது இதாவா தெரியுது. பட் ஆனா இல்ல, ஏஜ் ஆக பேரண்ட்ஸோட கடமை எங்களுக்கு செய்யணும். அதனால செய்யறோம். ஒரு சிலர் சொல்றாங்க 27 வயசுல பாருங்க 28 வயசுல பாருங்க அப்படின்னு. வாய்ப்பே இல்லை. ஏன்னா நிறைய இது நாங்களும் பார்த்துட்டோம். ஏஜ் ஆக நமக்கு மாப்பிள்ளை செட் ஆகாது இல்ல. அப்புறம் நமக்கு அடுத்தது மௌலி இருப்பான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 2 பேத்துக்கும் அட்ட டைம்ல எங்களால மேரேஜ் பண்ண முடியாது. அப்புறம் அவனுக்கு டிலே ஆகும், அவனுக்கு ஏஜ் ஆகும், அக்காவுக்கு முடிச்சுட்டு தான் தம்பிக்கு செய்யணும்னு டிலே ஆயிடும். இந்த ரீசன்ஸ் எல்லாம் நாங்க யோசிச்சுட்டு தான் சரி முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அதுவுமே அவளுக்கு நாங்க ஒன்னும் உடனே இப்ப பண்ணல. இப்ப 23 25 வயசுல அவன் கல்யாணம் ஆகி வெளியில போறான். அந்த கால்குலேஷன் 25 வயசுங்கிறது ரொம்ப கரெக்டான டைம். இதை விட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா அப்புறம் 2 பிள்ளைங்களுக்குமே கஷ்டம். அப்புறம் நம்ம செட்டில் பண்றதுல நமக்கு கொஞ்சம் இடைஞ்சல் ஆயிடும். அதெல்லாம் வேணாம். எங்களுக்கு ஏஜ் ஆகுது. எங்க அம்மாங்கெல்லாம் 60 வயசு 70 வயசு வரைக்கும் திடமா இருந்தாங்க. நாங்க 40 வயசுக்கே மாதிரி இருக்குது. இன்னும் இது பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு அவங்களெல்லாம் ஒரு வழி ஆகணும்னா இன்னும் 10 வருஷம் நமக்கு தேவைப்படுது இல்ல. கண்டிப்பா தேவைப்படுது. 10 வருஷத்துக்குள்ள இதுங்களெல்லாம் உருப்படி ஆக்கிடணும். பாத்துட்டு நம்ம நிம்மதியா கண்ணை மூடுறதுக்கு கரெக்டா இருக்கும். கரெக்டான டைம் நாங்க டிஸ்பிளே பண்றது இப்பெல்லாம். நம்மளும் ஒரு 3-4 வருஷம் 5 வருஷம் பேரம் பேத்திங் கூட விளையாடணும்ல. அதை விட்டுட்டு லேட்டாக பண்ணிட்டு விளையாடவே முடியாம பார்த்துட்டு போய் சேர்ற மாதிரி ஆயிடும். அதனால நாங்க யோசிச்சு எடுத்த எல்லா முடிவும் கரெக்டானது எங்களை பொறுத்த வரைக்கும். நாங்க நினைச்சோம் வேலையே இருக்காது எங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்னு நாங்க நினைச்சோம். பட் ஆனா இவ்வளவு வேலை இருக்கு. இப்பவே பாத்தீங்க அப்படின்னா இவளுக்கு நாங்க எக்ஸாம் டைம்ல நாங்க எக்ஸாம் முடிச்ச கையோட என்கேஜ்மெண்ட் வைக்கிறதா நாங்க ஐடியா பண்ணிருந்தோம். அப்ப பண்ணிருந்தோம் எங்க பிள்ளைங்க படிக்கவும். ஆனா அப்பவே யோசிச்சோம் நம்ம. அப்ப அந்த டைம்ல பர்ச்சேஸ் போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நானே சொன்னேன் அவர்கிட்ட எல்லாம். அதுங்களுக்கும் பாத்தீங்கன்னா படிப்பு மண்டையில அதிகம் ஏறாது. கனவு உலகத்துல மிதக்குங்க. இதுக்கு இது பெஸ்ட்.
அழகா இப்ப வச்சு முடிச்சுமா? எல்லாருமே நிறைய பேர் செய்யறாங்க. 1 இயருக்கு முன்னாடியே என்கேஜ்மெண்ட் வச்சு 1 இயருக்கு அப்புறம் தான் எல்லாருமே வைக்கிறாங்க. நானும் பார்த்துட்டேன். பட் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் நீங்க சொல்றீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கணும். அவ்வளவுதான். என்னப்பா பண்றீங்க? பாக பிரிவினை நடந்துட்டு இருக்கு. சோத்துல பாக பிரிவினையா? ஆமா. என்னப்பா ஆர்த்தின்னுக்கிறியா? சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். என் வேலையை முடிச்சுட்டு தானே நான் சாப்பிட முடியும். நீ என்ன அப்படியே தட்டு ஃபுல்லாக எடுத்துன்னு வந்து வச்சிட்டியா? நான் ஓடியாந்து முந்திக்கின்னு சாப்பிட்றதுக்கு. உன்னால நாங்களும் எதை சாப்பிட்றோன்னு பார்த்துனுக்கிறீல்ல. என்னப்பா உடம்புக்கு நல்லதுப்பா. நீ இப்படியே போனீங்கன்னா 2 வருஷத்துல பெத்தவாலா ஆயிடுவேன். பெத்தவாலா. நான் ஆக மாட்டேன், நீ தான் ஆக. சாப்பிடு சாப்பிடு. முனங்கின்னே சாப்பிட்டுனுக்குற. செய்யும் போதே உனக்கு சிக்கன் ஞாபகம் வேற பண்ணிட்டேன் நான். எப்படி இருக்குது டேஸ்ட்? இங்க சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதை விட்டுவிட்டு மெய் மறந்து சாப்பிட்றியா நீ? பாப்பா உனக்கு ஒரு கன்றாவையும் தெரியாது. சாப்பிட்டு சொல்லுவேன். எங்கப்பா ஊரை சுத்திட்டு வந்து அப்படியே உன்னோட துண்டை எடுத்து வச்சுன்னு உட்காந்துட்ட நாட்டாமா மாதிரி. இல்ல இது மூக்கு துடைக்கிறதுக்கு இல்ல, வேர்வை துடைக்கிறதுக்கு. நீயே சொல்லிட்டியா? இன்னைக்கு எல்லாம் மூக்கு துடைக்கிறதுக்கு இல்ல. ஆக்சுவலா வந்து நம்ம முக்கியமான விஷயமா ஈவினிங் போறோம்னு சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மோனாக்கு வந்து ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து என்னன்னா இப்ப நியூ டெக்னாலஜி ஹைட்ரா ஃபேஷியல் வந்து நம்ம பண்ணலாம். அட்வான்ஸ்டு ஹைட்ரா ஃபேஷியல் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்துட்டு லேசர்ல வந்து ஹேர் ரிமூவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணியிருந்தோம். ஏன்னா வேக்ஸ் வேணா வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம இன்னைக்கு கேட்க போயிருந்தோம். அவங்க வந்துட்டு ஓகே நம்ம இன்னைக்கு செய்வாங்கன்னு பார்த்தேன். ஆக்சுவலா லேட் ஆனதுனால அவங்க 2 hours ப்ராசஸிங் டைம் ஆகும். அதனால மண்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மண்டே பண்ணும்போது அது என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளவுதான். போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு டே ஃபுல்லா அப்படியே போயிடுச்சு சாட்டர்டே. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு தூங்குறதா மறு வேலை. நம்ம வேலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தூங்கிட்டு நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். அதுக்கு நம்ம கெட் ரெடி வித் மீ மாதிரி எடுத்துட்டு என்ன பண்றோம்னு வாங்க பாக்கலாம். ஓகேவா? நாளைக்கு நான் சேரி கிட்ட போறேன். அதெல்லாம் அடுத்த வீடியோல பாப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.